தடுப்பூசின்னா என்ன, நல்லதா கெட்டதா, குழந்தைகளுக்கு அதை கொடுக்கலாமா வேண்டாமா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தடுப்பூசி என்பது கண்டிப்பாக எந்த ஒரு குழந்தைக்கும் கொடுக்கவே கூடாது. தடுப்பூசினாவே கெட்டது தான். முதல்ல தடுப்பூசி கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. தடுப்பூசி எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த அம்மை தடுப்பூசி, காலரா, போலியோ, இந்த மாதிரி தடுப்பூசி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா, மருந்து மாத்திரை எல்லாம் இல்ல, நோய் கிருமி தான் இருக்கு. இங்க பாருங்க, அம்மை நோய் கிருமிய உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கு பேர் தான் அம்மை தடுப்பூசி. இது 3 விதமா இருக்கு: டெட்டு, லைவ், செமி டெட். அதாவது சாகடிச்ச, உயிரோடு இருக்கிற, பாதி சாகடிச்சு பாதி உயிரோடு இருக்கிற, குத்துயிரும் கொலையுருமா இருக்கிற அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. தடுப்பூசின்னா மருந்து மாத்திரை இல்லை, நோய் கிருமியை எடுத்து உடம்புக்குள்ள அனுப்புறது தான் தடுப்பூசி. உடனே கேட்பீங்க, நோய் கிருமி எடுத்து உடம்புக்குள்ள அனுப்பிச்சா அது எப்படி தடுப்பூசின்னு கேட்டா, நமது உடம்பில் இம்யூன் பவர் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி. எப்ப நோய் கிருமி உள்ள போகுதோ நம்ம உடம்பு அந்த நோய் கிருமியை கொலை செஞ்சிடும். ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின்னு 4 விதமான ஆக்ஷன் எடுத்து கொலை பண்ணிடும். கொலை பண்ணிட்டு நம்ம செல்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிருமியை பார்த்தேன், அது மோசமா இருந்துச்சு, நான் கொலை பண்ணிட்டேன்னு ரெக்கார்ட் எழுதி வச்சுக்க. இப்படி ரெக்கார்டை கிரியேட் பண்றதுக்கு தான் தடுப்பூசி போடுறாங்களே தவிர, தடுப்பூசி அதுல மருந்து மாத்திரை கிடையாது. அம்மை தடுப்பூசி போட்டா எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா, பிறந்த குழந்தைக்கு அம்மை தடுப்பூசி போடுறாங்களா? இங்க பாருங்க, அந்த அம்மை தடுப்பூசியில அம்மை நோய் கிருமி இருக்கா? குழந்தைக்கு போட்டாச்சா? குழந்தையோட உடம்பு என்ன பண்ணும்? இங்க பாருங்க, இன்னைக்குதான் குழந்தை பிறந்திருக்கு, அன்னைக்கே போட்டுருவாங்க. பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட உடம்பு என்ன பண்ணும்? அந்த நோய் கிருமி தான் போராட்டம் நடத்துமா? போராடி ஹெல்பர், கில்லர், சப்ரஸ் எல்லாம் சப்ளை பண்ணி கொலையெல்லாம் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நான் ஒரு கிருமியை பார்த்தேன், மோசமான கிருமி, அதை கொலை பண்ணேன்னு ரெக்கார்ட் எழுதி வச்சிருக்குமா? இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்றதுக்கு தான் தடுப்பூசி போடுறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்ப தடுப்பூசியில மருந்தே இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த கிருமி உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு அந்த வேலையை செஞ்சிடும் இல்லையா? அதையே அன்னைக்கு செய்யணும் முதல் நாள்? யாருக்காவது தெரியுமா? ஏன்னா இங்க பாருங்க, பிறந்த உடனே முதலில் அம்மா தாய்ப்பால் தராங்க இல்லையா, சீம்பால். ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதலில் கொடுக்கும் தாய்ப்பால்ல டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு ஒரு பொருள் இருக்கு. அதோட வேலை என்ன? டிஎஃப்னு சொல்லுவாங்க. அதோட வேலை என்னன்னா, அந்த அம்மா வாழ்நாள் முழுவதும் எத்தனை கிருமி எல்லாம் கொலை பண்ணி அறிவை சம்பாரிச்சாங்களோ அந்த ஃபார்முலாவையும் அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, பரம்பரையா பல ஆயிரக்கணக்கான வருஷமா நமது உடம்பு எப்படி நோய்களை எதிர்த்து கொள்ளுச்சுன்னு சொல்லி அந்த அறிவை குழந்தையோட உடம்புல அனுப்புறது தான் முதலில் கொடுக்கும் தாய்ப்பால். அந்த முதல் ஒரு வாரம் 2 வாரம்லாம் இத இந்த மருந்து மாத்திரை கம்பெனி கண்டுபிடிச்சு, எங்க உங்க குழந்தைக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி முதல் நாளே அம்மை தடுப்பூசிங்கிற பேர்ல ஒரு நோய் கிருமி அமிச்சிட்டா குழந்தையோட உடம்பு அது கூட சண்டை போட்டிருக்கும், அம்மாவோட அறிவை குழந்தைக்கு போகாதுன்னு கண்டுபிடிச்சு பிளான் பண்ணி 3 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கான்னு உங்களை தடுப்பூசி போட சொல்லி அம்மாவுடைய டிஎன்ஏ, ஆர்என்ஏ, பழக்க வழக்கம், பாரம்பரியம், நமது கலாச்சாரம், நமது அறிவை அந்த குழந்தைக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த 13 குடும்பத்தால் பிளான் செய்து உலகம் முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சதி திட்டத்தின் பேரு தான் தடுப்பூசியே தவிர, தடுப்பூசியினால் ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒன்று கூட நடக்காது. இந்த ஐயப்பன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஐயப்பன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி புளிப்பால் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. புளிப்பால் என்ன? சும்மா படுத்துக்கு புளியோட பால் இல்ல, குட்டி போட்டு முதல்ல பால் தரும் இல்லையா, அந்த பால் எடுத்துட்டு வந்து குடிச்சா புளி பரம்பரையா குணப்படுத்த வியாதி எல்லாம் உடம்பு குணப்படுத்துமா? அப்ப வியாதி குணமாயிரும். ஆட்டுப்பால், மாட்டுப்பால், சீம்பால் குடிக்கிறோமா இல்லையா? அது உடம்புக்கு நல்லது, இம்யூன் பவர். ஆனா நாம என்ன பண்றோம்? அப்படியே குடிக்கிறது இல்ல, அதை குக்கர்ல வச்சு பால்கோவா மாதிரி செஞ்சு குடிப்போம், அல்வா மாதிரி. அது வேலை செய்யாது. அப்படியே குடிக்கணும். புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
தாய்ப்பாலை தவிர உலகத்தில் அருமையான தடுப்பூசி கிடையவே கிடையாது. அதை கொடுக்கறத விட்டுட்டு எதுக்கு தடுப்பூசி கொடுக்குறீங்க? அவனே ஊரை ஏமாத்துறன்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் அவன் போற தடுப்பூசி நமக்கு எதுக்கு? இங்க பாருங்க, தடுப்பூசியினால் ஒரு நல்லது நடக்கவே நடக்காதுங்க. சில பேர் கேட்கறீங்க, அதை பிடிங்க, போலியோ முதல்ல வந்துட்டு இருந்துச்சு, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் போலியோ எல்லாம் இப்ப வர்றதில்ல அப்படின்னு யார் சொன்னா? டிவியில இன்டர்நெட்ல எழுதி வச்சிருக்காங்க, நீங்க படிச்சிருக்கீங்க, அவ்வளவுதானே. ஹலோ, ஒரு விஷயம் சொல்லிட்டா, போலியோவை உருவாக்குனதே அவனுக்கு தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, வேற மருந்து மாத்திரை இருக்கு இல்லையா, 1,00,000 மருந்து மாத்திரையில ஒரு மருந்துல மட்டும் போலியோ வர்ற மாதிரி ஒரு கெமிக்கலை கலந்துட்டானுங்க. ஊர் உலகத்துல எல்லாத்துக்கும் போலியோ வர வச்சு டிவியில காமிச்சாங்க. நம்ம கண்ணில் பார்ப்போம், நம்ம குழந்தைகளுக்கு போலியோ அட்டாக் பண்ணுமா, கண்ணில் பார்த்தோமா, கலை அறிஞ்சா, இப்படி நம்மள அவன் பண்ணுவான். இப்படி டிவி பேப்பர்லாம் பேசிட்டு இருக்கோம் அந்த காலத்துல. நீங்க கேட்டு பாருங்க, போலியோ வந்துருச்சு, போலியோ வந்துருச்சு, காலர் பேசுமா, பேசி பேசி டிவி பேப்பர்ல பேசி பேசி நம்மள எல்லாம் பயமுறுத்தி 10 பேர் செத்தாங்க, 7 பேர் செத்தாங்க, அங்க இப்படியாச்சு கண்ணு முன்னால காட்டுவானுங்க. காமிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்கால ரிசர்ச் பண்றாங்க, ஜப்பான்ல ஜாக்கி ஜான் ரிசர்ச் பண்றாங்கன்னு அதையும் டிவியில காமிச்சு, திடீர்னு ஒரு நாள் நாங்கள் போலியோவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டோம்னு இவனுங்களா சொல்லி அதை கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி ஒரு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையும் சப்ளை பண்ணுவானுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்போ இந்தியாவில் ஒரு நாளைக்கு எத்தனை போலியோ சொட்டு மருந்து போடப்படுதுன்னு தெரியுமா? கோடிக்கணக்கா போடுறாங்களா? நமது அனுமதி இல்லாமல் அவன் மாசம் மாசம் கவர்மெண்ட் இருந்து பணம் வாங்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் கவர்மெண்டே அவனோட தான். நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க, ஒரு நோயை உண்டு பண்றதும் அவன் தான், போலியோ இல்லைன்னு சொல்றது அவன் தான். கையெழுத்து போடுற வரைக்கும் தான் போலியோ இருக்கிற மாதிரி டிவி காட்டும். கையெழுத்து போட்டாச்சல்ல, மாசம் மாசம் காசு போயிட்டு இருக்கு இல்லையா, இப்ப அவன் என்ன பண்றான், போலியோ இல்லைன்னு நிரூபிக்கிறான். டிவியில பாக்குறீங்க, டிவியில பார்த்தா உண்மையா, பேப்பர்ல படிச்சா உண்மையா? அது அவனோடது. இங்க பாருங்க, தடுப்பூசிங்கிறது எப்படி தெரியுமா? பில்கேட்ஸ் மாதிரி ஆன்டி வைரஸும் வந்தான், வைரஸும் வந்தான். முதல்ல வைரஸ் விட்டுருவான், அப்புறம் வைரஸுமா, அப்புறம் ஆன்டி வைரஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் வைரஸ் விடுவானுங்க. அந்த மாதிரி தடுப்பூசிங்கிறது நோய் கிருமியை உருவாக்கிட்டு நம்மளை எல்லாம் அவஸ்தைப்பட வச்சு சாகடிச்சு மறுபடியும் டிவியில காமிச்சு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம கிட்டே காசு வாங்கிட்டு நம்ம கிட்டே தடுப்பூசி போட்டு, தடுப்பூசியின் வழியாகத்தான் நீங்கள் எப்படி யோசிக்க வேண்டும், எது தெரிந்து கொள்ள வேண்டும், நாளைக்கு எப்ப என்ன நோய் வருங்கிறத தடுப்பூசி தான் முடிவு பண்ணுது. உங்க குழந்தைக்கு கரெக்டா தடுப்பூசி போட்டீங்கன்னா அது உங்க குழந்தை இல்ல, அவனுக்கு வளர்த்துற நோய் குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. புரிஞ்சுக்குங்க, அவன் சரியில்லைங்கும் பொழுது அவன் போற தடுப்பூசி எப்படி சரியா இருக்கும்? அதனால எனக்கு தெரிஞ்சு தடுப்பூசி போடவே கூடாது. ஏற்கனவே தடுப்பூசி போட்டாச்சு, என்ன பண்ண, இனிமேல் போடக்கூடாது. போட்ட வரைக்கும் விடுங்க. இனிமேல் ஏற்கனவே தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு விடுங்க. இனிமேல் அந்த குழந்தைக்கு நல்ல விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்து அது ஒழுங்கா ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் சரியா போயிடும். இன்னொரு விஷயம், நான் கரடியா கத்திட்டு இருக்கேன், எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. அதாவது இப்போ நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம், நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு கார் லோன் இருக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறம் முடியும். சரி, இன்னொருத்தர் என் பொண்ணுக்கு 15 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணும். ஓகே, ஹலோ, 3 வருஷத்துல 3ஆம் உலக போர் வரப்போகுது. உங்க பிளான் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. நான் அதை யோசிச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கானுங்க. யாரு எங்க இருப்போன்னே முதல்ல தெரியாது. சும்மாலாம் இல்ல, சீரியஸா பேசிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டிருக்கானுங்க. அந்த திட்டத்தின் பிரகாரம் 3ஆம் உலக போர்னு கொண்டு வந்து இப்ப 750 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா, 300 கோடி மக்களா பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுல முக்கியமான திட்டம் தடுப்பூசி மூலமா தான் இனிமேல் பாப்புலேஷனே கம்மி பண்ண போறாங்க. எந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறீங்களோ அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கவே பிறக்காது, பாப்புலேஷன் கட் ஆயிடும். புரிஞ்சுங்களா? இப்போ உங்க குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறந்தாதானே அடுத்த ஜெனரேஷன் வரும். மலட்டுத்தன்மையோட ஒரு குழந்தையை இருப்பதற்கு தடுப்பூசியில் விஷம் கலந்துட்டாங்க. உண்மை, சும்மா இல்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, அமெரிக்காவுக்கு போன் பண்ணுங்க, யூஎஸ்ல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அமெரிக்காவில் இப்பொழுது 100ல 90 பேருக்கு அபார்ட் ஆகுது.
குழந்தை பிறக்கிறதே இல்லை, அதுக்குள்ள ஏதோ ஆயிருது, களைஞ்சிட்டே இருக்குது. அமெரிக்கால இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கிறது குதிரை கொம்பு. அப்ப என்ன அர்த்தம்? அங்கதான் நிறைய தடுப்பூசி எல்லாம் போடுறாங்களா, கேர் பண்ணிக்கிறாங்களா? அவன் பிறக்காம இருக்கிறது தடுப்பூசி போட்டிருக்கான். பிலிப்பைன்ஸ் யாருமே குழந்தை பெற்றுக்கிறதே இல்லை, அங்க பிறக்கிறதே கிடையாது. ஆஸ்திரேலியால ஏற்கனவே பிறக்கிறது இல்லை. இப்படி எல்லா நாட்டிலையும் தடுப்பூசிங்கிற பேர்ல தான் ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையை பெற்றுக்க விடாம பண்ணிட்டோம்னா பாப்புலேஷன் கம்மியாகும்னு பிளான் போட்டிருக்காங்க. சொல்லி சொல்லி பார்த்தாங்க. 3 குழந்தை பெற்றுக்கிட்டா போதும்னாங்க முதல்ல. அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு இருவர்னாங்க. அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னாங்க. நாமே குழந்தை நமக்கே குழந்தைன்னு சொல்லி பார்த்தாங்க. இன்னமும் சொல்லி பார்த்தாங்க. நம்ம கேட்க நமது கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு வேற வழி இல்ல, தடுப்பூசியில் இறங்கிட்டான். புரிஞ்சுக்குங்க, தடுப்பூசி என்பது எனக்கு தெரிஞ்சு நல்லது கிடையவே கிடையாதுங்க. சில விஷயம் ரொம்ப ஆணித்தனமா ஏன் சொல்றேன்னா அவ்வளவு தெளிவா இருக்கிறேன். ஆனா இப்ப கவர்மெண்ட்ல சட்டம் இருக்கு, நீங்க தடுப்பூசி போடலன்னா பதில் சொல்லணும். எங்க போனாலும் சரி தடுப்பூசி போட்டிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. அது அவன் என்ன பண்றான், கம்பல் பண்றான். எதுவுமே கிடையாது, ஸ்கூல் அட்மிட் கிடையாது, குடிமீறியே கிடையாதுங்கிறான். அப்போ எவனோ ஒருத்தர் அராஜகம் பண்றான்னு புரியுதா இல்லையா? நம்ம நாட்டுல நான் என் குழந்தைக்கு தடுப்பூசி போடணுமா வேண்டாமாங்கிறத எவனோ ஒருத்த முடிவு பண்றான். அவனுக்கு எவனுமே தடுப்பூசி போடுறதே இல்லை. ஒரு நாள் அவனை கூட்டு உட்கார வச்சு ஒரு நாளைக்கு 50 தடுப்பூசி உயர்த்தி ஒண்ணு அவனுக்கு. புரிஞ்சுக்குங்க, தடுப்பூசி என்பது தேவையில்லை. உடனே கேட்குறீங்க, எங்க இதெல்லாம் ஸ்கூல்ல சேர்த்தணும்னா தடுப்பூசி போடணும்னு சொல்றாங்க, என்ன பண்றது? ஒன்னு நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஒன்னு உங்களுக்கு சாதாரணமா வாழணும்னா தடுப்பூசி போட்டுட்டு குழந்தை ஸ்கூல்ல சேர்த்திருங்க. நான்லாம் சாதாரணமா வாழ்றதுக்காகலாம் வரல. இல்ல அதான் சொல்றேங்க. அத அவங்க செய்யறதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க சாதாரண மனிதர்கள். அதை மீறி நம்ம தான் மாத்தி வைக்கணும்னு சொல்றேன் நான். அதை நாம தான் மாத்தணும். அதுக்காக தான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, அதை உடைக்கணும், அதை மாத்தணும். என்ன பண்ணீங்களோ தெரியாது, நம்ம தான் கேள்வி கேட்கணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சரி வேற வழி இல்லைங்க அப்படின்னா வேற வழியில போயிட்டு இருக்க வேண்டியதுதான். யாரோ ஒருத்தர் கையில் எடுக்கணுமா, ஏதாவது கேட்கணுமா, மாத்தணுமா இல்லையா? அவங்க ரேஞ்சுக்கு மாத்தனா போதுன்னு சொல்றாங்க. எடுத்தோடனே பெரிய லெவல்ல மாத்த வேண்டாம். அவங்கவங்க ரேஞ்சில், அவங்கவுங்க ஸ்கூல்ல, அவங்கவுங்க ஹாஸ்பிட்டல்ல, அவங்கவுங்க ஊர்ல 4 பேர்த்த மாத்தினா போதும். இன்னைக்கு மாத்தினோம்னா ஒரு நாள் மாத்த முடியும். புரிஞ்சா போதுங்க. சோ தடுப்பூசி என்பது கண்டிப்பாக நல்லது கிடையாது, அது கண்டிப்பாக கெட்டதுதான். தயவு செய்து இனிமேல் எந்த குழந்தைக்கும் போட வேண்டாம். சோ அது போடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. போடாம இருங்க, கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சுகப்பிரசவம் பெற்றுக்கொள்வது எப்படி, தடுப்பூசி போடாமல் குழந்தையை வளர்ப்பது எப்படி? முதல் விஷயம், அங்கேயே போனீங்க, பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனாதான தடுப்பூசி போடுறாங்க. நீங்களே வீட்டில் சுகப்பிரசவம் பெற்றுக்கிட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பர்த் சர்டிபிகேட் வேணும், அவ்வளவுதானே. ஒரு டாக்டர்கிட்ட 100 ரூபா கொடுத்தா கொடுக்க போறாரு, அவருக்கு என்ன சர்டிபிகேட் வேணும், அவ்வளவுதானே. புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன், மறுபடியும் சொல்ற கேளுங்க. இருக்கிற பிரச்சனையெல்லாம் கேட்கறக்கெல்லாம் நான் இல்ல, மாத்தணும். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, நம்ம தான் மாத்தணும்னு சொல்றேன். பாருங்க, சுகப்பிரசவத்துக்குன்னு தனி ஒரு டீம் இருக்குங்க தமிழ்நாட்டில். டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில். அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், பல நாடுகளில். அவங்க எல்லாம் சேர்ந்து டீம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க சுகப்பிரசவத்துக்கு. நான் ஒரு புக் கொடுத்துருப்பேன். அந்த புக்கில் பின்னால் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும். சந்திரகலான்னு ஒன்று, ஹேமான்னு ஒன்று. அவங்கள கூப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு ஐடியா கொடுப்பாங்க. அப்போ கர்ப்ப காலத்திலேயே அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு அவங்க ஃபோன்லேயே சொல்லி தருவாங்க. ஹாஸ்பிட்டல் போகாமல், மருந்து மாத்திரை சாப்பிடாம, டெலிவரி நீங்களே வீட்டில் எப்படி பண்ணுறது சொல்லி தருவாங்க. ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு சொல்லி தருவாங்க. ஒய்ஃபுக்கு வலி வந்துச்சுன்னா
ஹஸ்பண்ட் தான் பிரசவம் பார்க்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி தருவாங்க. முன்ன பின்ன பிரசவம் பார்க்காம கூட பார்க்க முடியும். அதுக்கான ஐடியா கொடுப்பாங்க, அதுக்கான வழிமுறைகள் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள நீங்க போய் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது ஏற்கனவே சுகப்பிரசவம் பண்ணவங்க நம்பர்லாம் கொடுப்பாங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க உங்க வீட்டுக்கு வந்து நீங்க அவங்க வீட்டுக்கு போய் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கர்ப்ப காலத்திலேயே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே சுகப்பிரசவ சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டு அந்த நாலேஜோட வழி வரும்போது வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா எதுக்கு தடுப்பூசி போடணும்? முதல்ல அந்த பக்கம் ஏன் போகணும்? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். யாராவது ஹாஸ்பிட்டல்ல போய் சுகப்பிரசவம் பெத்துக்கிறீங்களா? அறுக்குறாங்க, சிசேரியனுங்கிறாங்க, அது காசு வாங்குறாங்க. அப்படி அறுத்த குழந்தை நல்லா இருக்கா? அடுத்த கேள்வி. டவுன் சிண்ட்ரோம், ஆர்டிசம், மூளவளர்ச்சி குன்றிய குழந்தை. நான் கேட்கிறேன், கர்ப்ப காலத்துல இருந்து அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், செக்கிங் போறது, அது போறது, இது போறது, எல்லா வேலையும் பண்ணீங்களா இல்லையா? எல்லா வேலையும் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல சுகப்பிரசவத்தோட நல்ல குழந்தையை பெத்து கொடுக்க முடியும்னு அவங்க என்னைக்காவது கேரண்டி கொடுத்திருக்காங்களா? இப்படி எல்லா குழந்தையும் அப்படிதான் இருக்குதா? புரிஞ்சுக்குங்க, அங்க போறனாலதான் அப்படி இருக்கு. சும்மா வீட்டுல இருங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கு பேரு ஆர்கானிக் குழந்தை. ஆர்கானிக் குழந்தையெல்லாம் நம்பர் வச்சிருக்கேன், போய் பாருங்க. அந்த குழந்தையோட வீரியம் பயங்கரமா இருக்கும். ஆர்கானிக்கா எந்த ஒரு தடுப்பூசியும் போடாம சுகப்பிரசவம் பண்ண குழந்தைகள், அதுக்கு அறிவு பயங்கர ஜாஸ்தியா இருக்கு, வீரியம் ஜாஸ்தியா இருக்கு, நோய் எதிர்ப்பு தன்மை பயங்கரமா இருக்கு. அம்மானால குழந்தைய வளர்க்க முடியல, ஏன்னா அம்மாக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அது கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியலைங்க. நான் போன் நம்பர் அந்த ஹேமாவை கூப்பிடுங்க. தெரியும் தெரியும், நிறைய பேருங்க. இப்ப நிறைய பேருக்கு சுகப்பிரசவம். அந்த வீட்டு குழந்தைகள்லாம் போய் பாருங்க, அவங்க கிட்ட பேசுங்க, ஆச்சரியமா இருக்கும். அருமையா வளருதுங்க, நல்லா தான் இருக்குது. இவனுக்கு தான் தடுப்பூசி போட்டு அது போட்டு இது போட்டு நம்ம குழந்தையை அவங்க குழந்தையா மாத்திட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இனிமேல் யாரும் குழந்தைய பெத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஏற்கனவே 750 கோடி இருக்கு, அவன் குறைச்சிட்டு இருக்கிறான். பெத்துக்க போறீங்க? அப்படி எங்க பாருங்க, இங்க பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. குழந்தை பெத்துக்கிறதா இருந்தா எல்லா டெக்னிக்கும் ஒழுங்கா தெரிஞ்சு கரெக்டா அதை வளர்த்துற மாதிரி இருந்தா பெத்துக்குங்க. இல்ல பெத்துக்காதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு தடுப்பூசி போட்டு அந்த குழந்தைய பெத்து அதுக்கு நோயெல்லாம் வந்து அது கார்ட்டூனை பார்த்து அது கண்ட காரியமெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? அப்பா அம்மா அவங்க குழந்தைகள் பண்ற காரியத்தை பார்த்துட்டு வயிறெறிஞ்சு கஷ்டப்படுறதுக்கு பெத்துக்காம இருக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கூகுள், இன்டர்நெட், செல்போன் எல்லாம் பார்த்துட்டு அது பண்ற காரியத்தை எல்லாம் உங்களால பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பா அம்மா குழந்தைய வளர்த்துறோம், அது இப்படிதான் வாழணும்னு ஆசைப்படுறோம். இப்ப இருக்கிற எந்த குழந்தையும் அப்பா அம்மா சொல்ற கேட்கறதே இல்லை. அது ஐநோ, எனக்கு எல்லாம் தெரியுங்குது, அதுக்கிட்ட ஒண்ணுமே பேச முடியல. இந்தியாவில் பரவாயில்லைங்க, வெளிநாட்டுல ரொம்ப மோசமா இருக்குங்க. மலேசியா, சிங்கப்பூர்ல போனீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பொண்ணு வருது, இது பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்குது. போன வாரம் அது வேற ஒருத்தங்குது, அதுக்கு அது வேற ஒருத்தங்குது. அங்க எல்லாமே ஓப்பனா இருக்கு எல்லாமே. இங்க கொஞ்சம் பரவாயில்ல. சோ புரிஞ்சுக்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. இனிமேல் குழந்தை வளர்த்து உங்க கண்ட்ரோல்ல நீங்க அது பண்ண முடியும்னா அதுக்கு அந்த ஞானத்தோட பெத்துக்கிறதுனா பெத்துக்குங்க. இல்ல நீங்க சந்தோஷமா நிம்மதியா சம்பாரிச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு நீங்க போயிருங்க. எதுக்கு? இல்ல பிராக்டிகலா சொல்றேன். உங்கள் குழந்தை கூகுள் குழந்தை, உங்கள் குழந்தை இன்டர்நெட் குழந்தை, உங்கள் குழந்தை கார்ட்டூன் குழந்தை, உங்கள் குழந்தை இல்நாட்டிகளால் வளர்க்கப்படும் குழந்தை, உங்கள் குழந்தை தடுப்பூசி குழந்தை, அப்படி வளரணுமா? உங்கள் குழந்தை உங்கள் குழந்தையா வளரணுமா? அப்போ உங்கள் குழந்தை உங்கள் குழந்தையா வளரணும்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயே எல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு, கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல, குழந்தை உடனே பத்துக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா? நம்ம மாமலன் காட்டணும் அவசியம் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். எல்லா வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகி பக்காவா கர்ப்பம் ஆறதுக்கு முன்னாலேயே தயாராயிட்டு கர்ப்பம் ஆனவுடனே அந்த 10 மாசத்துல அந்த குழந்தைக்கு தேவையான அறிவை எல்லாம் முதல்லயே கர்ப்பத்திலேயே கொடுத்து குழந்தை பெற்று ஒரு 12 வயசு வரைக்கும் அதுக்கு நல்லா கேர் எடுத்து அதை நல்ல சரியான குழந்தைய வளர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க விட்டுருங்க. அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கர்ப்ப காலத்துல இருந்து முதல்ல ஒரு 12 வயசு வரைக்கும் நம்ம இப்படித்தான் வளர்த்தணும்னு ரூல்ஸ் இருக்கு. அதை மீறும் பொழுது அவனுக்கு வளர்த்திடுவானுங்க. அதை மீறி நம்ம குழந்தைய வளர்த்தணும். அதுக்காக தான் இப்ப நம்ம புதுசாக திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த மாசம் ரிலீஸ் ஆயிரும்.
அதுக்கப்புறம் அந்த முறையில் வளர்த்தும் பொழுது ஆரோக்கியம் வளர்த்தலாம். இல்லை நீங்க வளர்க்கும் போது தடுப்பூசி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கன்னா அதுக்கு பத்துக்க வேண்டாம். தடுப்பூசி அட் எனி காஸ்ட் அது தவறு, தேவையில்லை, கண்டிப்பாக விஷம். அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்லது.